ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சிறு கூட்டங்களை என் தேவன் துவக்கம் முதல் முடிவு வரை என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் இருந்து வழிநடத்தி வந்த கிருபைகளை எண்ணி மை துதிக்கிறோம் அப்பா. இதோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை செய்யாது இருங்கள் என்று சொன்னீங்கப்பா. அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் சமூகத்தில் அழைத்து வந்த தேவனே அப்பா, இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரை முதல் நாள் வகுப்பு வரை மட்டும் ஆண்டவரை நீங்க கூட்டி வந்த தயவுக்காக நன்றி. இவர்களை அனுப்பின பெற்றோரையும் குடும்பத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா அவருடைய வார்த்தையை வைத்து ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும், பலப்படுத்தணும் ஐயா. ஆண்டவரை இதோடு மட்டுமல்ல தகப்பனே, இவங்க எதிர்காலத்தில் ஐயா சிறந்த பிள்ளைகளாய் வாழ கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவர் பிள்ளைகளோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை காண பண்ணுவீராக ஆண்டவரே. அப்பா இந்த பிபிஎஸ் கடைசி நாளின் சிறப்பு கூட்டத்தை ஆண்டவரே பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் திரியேக தேவன் வந்து தானே இந்த சிறப்பு கூட்டத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளோடு தேவன் பேசுங்க, பெற்றோரோடு தேவன் பேசுங்க. வந்த சிறு பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் குடும்பத்திற்கும் வந்த எங்களுக்கும் அப்பா இது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரை கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா காரியங்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஐயா. உங்க நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்று கூறிய இயேசு கிறிஸ்துவின் பொன்னான வாக்கை நினைவு கூறுவதற்கு ஏதுவாக சிறு பிள்ளைகள் என்று ஆண்டவரின் சங்கத்தில் முதலாவது இந்த புரோகிராமுக்கு வருகை தந்துள்ள ராஜாதி ராஜனை வரவேற்கின்றேன். இப்பொழுது வெல்கம் ஸ்பீச் அனுஸ்ருதி. Volunteers and their guests, welcome to the grand final of our vacation Bible School celebration. Over the past days, we have learned, played, and grown together in spite of love. Now let us reflect on the experience we have had, the friendships we have made, and the lesson we have learned. Let us celebrate this final day with joy, love, graduate may the Heavenly Father be with you all. Thank you. ப்ரோக்ராம்னாலே நமக்கு டான்ஸ் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். டான்ஸ் தான் நமக்கு அவ்வளோ பிடிக்கும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Children are a gift from the Lord, they are a reward from him அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல எழுதியிருக்காங்க. அதே போல கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம டான்ஸ் ஆடி மகிழ்விக்க இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டான்ஸா வண்ண வண்ண மலர்களே என்ற ஒரு அழகான பாடலுக்கு கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் போல ஆட வருகின்ற அழகான குழந்தைகளை வாழ்த்தி வரவேற்போமா? Welcome the colorful flowers on stage.
நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதே போல ஒவ்வொருவரும் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அதுதான் ஒரு ஸ்பெஷல். அடுத்ததாக காணாம போன எண்ணெய் என்ற சாங்ஸ்க்கு டான்ஸ் பண்ண வராங்க ஜூனியர் கேர்ள்ஸ். Day 2 memory verse சந்ததி ஜெனரேஷன் நித்திலன் சாமுவேல். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சன்னதி எனப்படும். சங்கீதம் 22:30. சின்ன பிள்ளைங்களை போல மாறினாதான் ஹெவனுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு பைபிள்ல எழுதியிருக்கு. அப்பனா சின்ன பிள்ளைங்களை போல மாறணும். அடுத்ததாக மூன்றாவது டான்ஸ்க்கு ஆட வருகிறார்கள் பச்சி வேண்டாம். அழகா பட்டர்ஃப்ளை ஸ்மால் போல அமர்ந்திருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க ஆட வராங்க. லெட்ஸ் வெல்கம் பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ். சின்ன குழந்தைங்க எப்படி ஆனாலும் நமக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அப்படிதானே? அப்படிப்பட்ட குழந்தைங்க ஆடுறத சந்தோஷமா கண்டுகளிக்க வாழ்த்துக்கள். Super
சத்தானை நீயோ ஜெயிக்கிறதாமே. PUBG வேண்டாம், டாக்கிங் டாமு வேண்டாம், எஸ்எப்பா உன்னோடு இருந்தா போதும். Free Fire வேண்டாம், Candy Crush வேண்டாம், எஸ்எப்பா உன் ஹார்ட்ல இருந்தா போதும். Candy Crush விளையாடும் தம்பியே, இந்த உலகம் உன்னை miss பண்ணும் தெரியுமா? Candy Crush விளையாடும் தங்கையே, சத்தா உன்னை miss பண்ணுவான் தெரியுமா? எஸ்எப்பா உன் ஹார்ட்ல இருந்தா போதும், உன் வாழ்க்கையே ஸ்வீட்டாக மாறிடுமே. எஸ்எப்பா உன் ஹார்ட்ல இருந்தா போதும், உன் வாழ்க்கையே யம்மியாக மாறிடுமே. விண்ணோ விண்ணோ ஹப்பன் டின்னர், விண்ணோ விண்ணோ ஹப்பன் டின்னர், விண்ணோ விண்ணோ ஹப்பன் டின்னர், விண்ணோ விண்ணோ ஹப்பன் டின்னர். ஓகே, விக்னர்லாம் வெயிட் பண்ணுங்க, மெமரி வர்ஸ் சொல்லணும். விக்னர் டீச்சர் முன்னதாக வாங்க. ஜோஷ்வா அக்கினினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கல அதிக வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியிலும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். 1 பேதுரு அழகாக வசனம் சொல்லிய குழந்தைகளுக்கு தேங்க்யூ. அடுத்ததாக இந்த உலகத்துல அன்புதான் பெருசுன்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ண வராங்க ஜூனியர் பாய்ஸ். லெட்ஸ் வெல்கம் ஜூனியர் பாய்ஸ் ஆன் தி ஸ்டேஜ்.
கொடுக்கணும் தங்காய். அடுத்ததாக டே 3 மெமரி வேர்ஸ் பொறுமை ஹாஸ்னி கயல். என் பிரியமான சகோதரியே, யாவருக்கும் கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசறதுக்கு பொறுமையாகவும் கோபுரத்து தாமரமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. அடுத்ததாக சீனியர் கேர்ள்ஸ் டான்ஸ் குழியில போட்டாங்க.
டே 4 மெமரி வேர்ஸ் பரிசுத்தம் ஹோலினஸ் ஆஷிஃபா. கருத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடங்கள். சங்கீதம் 96:9. அடுத்ததாக பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெமரி வேர்ஸ் சொல்ல போறாங்க. கெட்சி அண்ட் லாவண்யா பாகம். பிரைமரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் முன்பதாக வாங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. ஒரு சன்னதி அவரை சேமிக்கும், தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சன்னதி எனப்படும். யாவான் 24:3. தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட் ஜூனியர் கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. தலைமுறை தலைமுறையாய் song.
5 memory verse. தாழ்மை பரத். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. நெக்ஸ்ட் ரோஷன் அண்ட் நித்திலன் என் பேரு சவுலனா என்ற ஒரு அழகான பாடலுக்கு நடனமாட வருகின்றனர். என் பேரு சௌலனா, ஊருக்குள்ள வந்து நின்னா, படையில நடுமத்தானா, பரிதாபம் கட்டாதவனா. என் பேரு சௌலனா, ஊருக்குள்ள வந்து நின்னா, படையில நடுமத்தானா, பரிதாபம் கட்டாதவனா. அச்சோ, கெட்ட பையன், அச்சோ, கெட்ட பையன். இயேசு என்னை தொட்டார், நான் லைஃப்ல ஜெயிச்சு வந்திருக்கேன். ஊருக்குள்ள நான் செய்தி சொன்னா, எனக்கு முன்னால் போனா நல்ல பையன், போனா நல்ல பையன். என் பேரு பவுலன்னா, நான் இயேசுவுக்கு சொந்தக்காரனா. என் பேரு பவுலன்னா, நான் இயேசுவுக்கு சொந்தக்காரனா. நீ நம்பி வாணியே மலதான் போடு, குட்டி நம்பி வாணியே மலதான் போடு, குட்டி நம்பி வாணியே மலதான் போடு, குட்டி நம்பி வாணியே மலதான் போடு. அழகாக நடனமாடிய ரோஷன் அண்ட் நித்திலன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மெமரி verse. Day 6 கீழ்ப்படிதல் லவ்லி ரோஷன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கொலோசியர் 3:20. நன்றி. ஜூனியர் கேர்ள்ஸ் வந்து மெமரி வேர்ஸ் சொல்லும்படி அங்கோடு அழைக்கின்றோம். ஜூனியர் கேர்ள்ஸ் வாங்க. இந்நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 120. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. நான் உன்னை விட்டு கைவிடவும் மாட்டேன், விலகவும் இல்லை. யோவான் 1. சங்கதி அவரை சேமிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சங்கதி எனப்படும். சங்கீதம் 22:30. வந்து ரெவிஷா வந்து நமக்கு முன்பாக ஒரு அழகான பாடலை பாடி நம்மை மகிழ்விக்க போறாங்க. ஒரு சந்ததி ஜெனிஸ்டன் சாங்
அடுத்ததாக ஜூனியர் பாய்ஸ் மெமரி வர்ஸ். அழகாக நம்மை நடனமாடி மகிழ்வித்த பிரைமரி கேர்ள்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மத்தேயு 20:28. அதற்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். யோசுவா 4:10. மேலும் மனுஷன் வழிமுறைய ஆசிரியத்துடன் பெறுவான். அடுத்ததாக ஒரு முக்கியமான நடனம். நிஷாந்த் அவர்கள் முன்பதாக வந்து கொண்டாட்டமா சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. Thank
ஷெர்வின் 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 அழிந்து போகிறப்போன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாக காணப்படும். பேதுரு 1:7. Day 9 memory verse. Neha. ரட்சிப்பு. நெக்ஸ்ட் ஒரு ஃபைனல் டான்ஸ் இருக்கு, கேண்டில் டான்ஸ். அதுக்கு முன்பாக நம்ம ஒரு சின்ன மெசேஜ் வந்து கேட்க போறோம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம காட்ஸ் வேர்ட் நம்ம கேட்க போறோம். பாஸ்டர் அலெக்சாண்டர் அவர்கள் முன்பதாக வந்து சின்ன மெசேஜ் தருவாங்க. இந்த நாளிலும் மீதமாக இந்த இடத்துல கடந்த 2 வாரமாக பிள்ளைங்க அருமையாக பெற்றோர்கள் நீங்கள் எல்லாம் பிள்ளைகளை அனுப்பி வச்சிங்க. ஒவ்வொருவரும் இந்த இடத்துல சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் உதவி செய்தார். சிறு பிள்ளைகளுக்காக பெற்றோருக்கு கீழ்ப்படியவும் இன்னுமாக ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கவும் சிறு வயதிலேயே எப்படி நல்ல பிள்ளைங்களாக வாழ முடியும் என்ற காரியத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். பிள்ளைகளுக்கு இந்த 2 வார காலங்கள் இந்த இடத்துல இருந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். பாருங்கள், இந்த நாளிலே இந்த சிறு பிள்ளைங்க வந்து இன்னைக்கு ஏன் இந்த சிறு பிள்ளைங்களுக்காக நாங்கள் எவ்வளோ கேர் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு சிறு பிள்ளைங்க நாளைக்கு இவங்க தான் பெரிய ஆட்கள். சமுதாயத்தில் இவங்க தான் வரக்கூடிய வாலிபர்கள். அது மட்டும் இல்லை, இவர்கள் தான் ஒரு பெரும் தலைவர்களாக வர முடியும். ஒரு நல்ல இன்ஜினியராக, நல்ல டாக்டராக, நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக, இப்படி பல விதத்திலையும் இவங்க வர முடியும். இப்போ அந்த சிறு பிள்ளைங்களை சரியான வழியில நடத்திட்டா அவங்க எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவங்களுக்காக கேர் எடுத்து அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். பாருங்க, ஒரு 2 பிள்ளைகளை வச்சுட்டு பெற்றோர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடிக்கடி இந்த பிள்ளைங்க என்ன ஆயிரும், சண்டை போடுவோம், ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல 50 பிள்ளைகளை வைத்து நாங்கள் 2 வார காலம் அவங்களோடு கூட இருந்து எவ்வளோ காரியங்கள் சிரமம் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் காரியங்களை கற்றுக் கொடுத்திருப்போம் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவருடைய அன்பினால தான் நாங்கள் இவ்வளவு பேர் நம்ம வருஷம் அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பிள்ளைங்க வர்றது ரொம்ப கஷ்டம் தான். பிள்ளைங்க வந்து ரொம்ப குறுப்படுவாங்க. இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு அன்பை சொல்லி அன்புனா என்ன, தாழ்மைனா என்ன, சாந்த குணம்னா என்ன, இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்பிக்கை, ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக் கொடுக்க உதவி செய்தார். பிள்ளையாண்டானவனை நடத்த வேண்டிய வழியில அவனை நடத்து, அப்பொழுது முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே இந்த பிள்ளைங்களை நம்ம சிறு வயதிலே பாருங்க, இப்போ இவ்வளோ பேசிட்டு இருக்கோம் பாருங்க, எவ்வளோ குறும் பண்ணிட்டு இருக்கு, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த பிள்ளைகளை நேசித்து நம்ம என்ன செய்தோம், சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, சிறு வயதிலே இந்த பிள்ளைகளை நீங்களும் நாங்கள் 2 வாரக்காரங்க தான் சொல்லி கொடுக்கோம். நீங்க தான் கூடயே இருக்கீங்க. சில தாய் வேலைக்கு போறதுக்கு அந்த பிள்ளைகளை கவனிக்க முடியாத இருக்கலாம். சில தகப்பன்மார் பிள்ளைகளிடத்துல என்ன செய்ய முடியாது இருக்கலாம், அன்பு செலுத்த முடியாம இருக்கலாம். ஆனாலும் நீங்க பிள்ளைங்க நமக்கு கொடுத்த பிள்ளைங்களை நல்ல வழியில நடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை நல்ல வழியில நடத்தணும். ஏன்னா வசனம் அவ்விதமாக சொல்கிறது, பெற்றோர்கள் நம்ம என்ன செய்யணுமா, பிள்ளைகளுக்கு
கருத்தாய் அவங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்கிறது. அவங்க பிள்ளையின் நெற்றியில என்ன இருக்கும்? மதியினம் ஒட்டி இருக்கும். அப்படின்னா பிள்ளைகளுக்குள்ளாக அவங்களுக்கு இயற்கையாகவே சில தவறான குணங்கள் வரலாம். ஆனா அவைகளை நாம் கண்டிக்க வேண்டும். நம்ம கண்டிக்கிற நேரத்தில் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும். அன்பு செலுத்துற நேரத்தில் அன்பு செலுத்த வேண்டும். இந்த ரெண்டையும் நாம் செய்வோமானால் இந்த பிள்ளைகள் சிறப்பான பிள்ளைகளாக மாறுவாங்க. ஆமென். ஆகவே சிறு வயதிலேயே அந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? சரியான விதத்தில் வளர்த்து கொண்டு வர நம்ம ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அது கடமை இருக்கு. நமக்கு வேலை இல்லாமல் இல்லை, நமக்கு பொறுப்பு இல்லாமல் இல்லை, நிறைய காரியங்கள் இருந்தாலும் பிள்ளைங்க மேல கண்ணு கருத்துமா இருக்க வேண்டும். எனக்கு இந்த சிறு வயதின் பிள்ளைங்க இவங்க நிறைய வழியில தவறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வழியில தவறாதபடி ஒவ்வொரு தாயும் தகப்பனும் பாதுகாப்பா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிள்ளைகளோட நேரம் நீங்க செலவிடணும். பிள்ளைகளிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்தி அந்த பிள்ளைகளை என்ன பண்ணேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளுடைய காரியங்களை அந்த பிள்ளைகளிடத்துல நம்ம கேட்டு தெரிந்து எதெல்லாம் தவறு செய்கிறதோ, தவறுன்னு தெரியாது ஆனா அது தவறாக இருக்கும். அப்போ நம்ம அதை சொல்லி கொடுத்து பக்குவமா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாய் நம்ம எப்படி இருக்க வேண்டுமானா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். தகப்பன் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அந்த பிள்ளைகளை வழிநடத்த வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் 2 வார காலம் இந்த பிள்ளைகளோடு அன்பு செலுத்தவும் நேரம் செலுத்தவும் அவங்களிடத்தில் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கவும் அவர்களுக்காக முயற்சி செய்திருக்கிறோம். நீங்களும் உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் அன்பு செலுத்தி அந்த பிள்ளைகள் சரியான வழியில் நடத்த வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு பெற்றோருக்கும் பொறுப்பு இருக்கு. நம்ம பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வரணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை. என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்ல வேலைக்கு வரணும், என் பிள்ளை நல்லா பேர் வாங்கணும், இப்படி எல்லா பெற்றோருக்கும் ஆசை இருக்கும். அதே வேளையில அந்த பிள்ளைங்க மேல நம்ம என்ன செய்யணும்? கரிசனையா இருக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் காரியங்களை நம்ம சரியான காரியங்களை சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்தும் போது உண்மையிலே இந்த பிள்ளைங்க சிறப்பான பிள்ளைங்களாய் மாறுவாங்க. ஆமென். இந்த பிள்ளைங்களை கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக நல்ல சத்தியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக நேரம் நம்ம காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம். நிச்சயமா இந்த பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பாராம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும்போது நிச்சயமா ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்தும் போது பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். எதற்காகனா எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தன்னையே பலியாய் கொடுத்தார். ஸோ ஆண்டவருடைய அன்பினால தான் நாங்கள் இந்த காரியங்கள்லாம் செய்திருக்கிறோம். நீங்களும் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, வசனம் சொல்கிறது, தன் ஒரே பேரான குமாரனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு அவரை தந்தது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. குமாரனா இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளீங்களோ ஒரு நாள் நீங்க கெட்டு போக மாட்டீங்க, நீங்க வாழ்ந்திருப்பீங்க, நன்றா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். நெக்ஸ்ட் சீனியர் பாய்ஸ் மெமரி வர்ஸ். சீனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே
நெக்ஸ்ட் ஃபைனல் டான்ஸ் கேண்டில் டான்ஸ். லாஸ்ட் டே மெமரி வர்ஸ் இயேசுவின் அன்பு ஜோஃபினா. ஜோஃபினா சிஸ்டி லாஸ்ட் டே மெமரி வர்ஸ். ஓகே 10 நாள் டே 1 ல இருந்து டே 10 வரையும் டே 1 ல இருந்து டே 10 வரையும் இங்க வந்து குழந்தைங்க வந்து நிறைய பாட்டு டான்ஸ் இந்த மாதிரி நிறைய கத்துக்கிட்டாங்க. ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி மெமரி வர்ஸ் கூட கத்துக்கிட்டாங்க. நிறைய கேம்ஸ் வச்சோம். அதுலயும் நிறைய வின்னர்ஸ் நிறைய பேர் வந்து வெற்றி பெற்றாங்க. சில்ட்ரன்ஸ் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக பிரைஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். ஓகே, நான் vote of thanks பிரைஸ்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையும் வந்த ஒவ்வொரு சில்ட்ரனையும் ஒவ்வொருத்தருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். Thank you so much. Next 10 நாளும் நெக்ஸ்ட் 10வது நாள் கேம்ப், சாட்டர்டே ப்ரோக்ராம், இன்னைக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடத்தி கொடுத்த ஜீசஸ்க்கு வந்து நான் நன்றி செலுத்துகிறேன். நெக்ஸ்ட் வந்து பிகினர் டீச்சர் ஜோஷ்வாக்கு வந்து thank you. நெக்ஸ்ட் பிரைமரி டீச்சர் லாவண்யா and Getsi.
சீனியர் டீச்சர் பாஸ்டர்மா ஜெயன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாலண்டியர்ஸ் ஜெனிஸ்டர் அண்ட் திவாகர் அண்ணா 2 பேருக்கும் மிக்க நன்றி. சில்ட்ரன் கேம்ப் நடத்தி கொடுத்த சிஸ்டர் மேரி பியூலா, மிஸ்டர் ஜெபகுமார் பென்யமின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நெக்ஸ்ட் கேம்ப்ல வந்து வாலண்டியரா ஒர்க் பண்ண மேகலாக்காக்கு தேங்க்யூ. அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம்லாம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு சோல் இருக்காங்க இங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து தேங்க்ஸ் சொல்ல வந்து விரும்புறேன். ஆக்சுவலி ப்ரோக்ராம் வந்து என்ன சொல்றது, ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டு கொஞ்சம் இப்போ எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் காலேஜ் வந்து போயிடுவேன். தம்பியும் வந்து மேலே வந்து ப்ரேயர் பண்ண போயிடுவாங்க. நாங்கள் வந்து சோர்ந்து போனாலும் அப்பப்போ வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஆள் வந்து முக்கியமான நபர் வந்து இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நாங்கள் சர்டிஃபிகேட் எழுதுனாலும் சரி, சர்டிஃபிகேட் எழுதியாச்சா, டான்ஸ் பழகியாச்சா, கற்றுக் கொடுத்தாச்சா, இனி அடுத்தது என்ன, அடுத்த ப்ரோக்ராம் என்ன, சீக்கிரம் ப்ரோக்ராம் ஷெட்யூல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து ஒர்க் பண்ணனாலும் எங்களை ஒர்க் பண்ண வச்சு எங்களை மோட்டிவேட் பண்ண சிஸ்டர் ஷோபா அவருக்கு பெரிய தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ரோக்ராம் 10 நாள் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நெக்ஸ்ட் சில்ட்ரன் கேம்ப் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளமாக அமைந்த சிஸ்டர் ஷோபா யுவராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துறதுக்கு சபையை திறந்து கொடுத்த பாஸ்டர் அண்ட் பாஸ்டர் அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் ஆடியன்ஸ்லாம் இல்லைன்னா ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்காது. நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த தேங்க்யூ. நீங்களாம் வந்ததுனால தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிறப்பாக அமையறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இது எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்த காடுக்கும் நன்றி. மறந்துச்சு, அதாவது ஜூஸு, ஸ்நாக்ஸு, ஃபுட்டு இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து கேம்ஸுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்தோம். இப்போ வந்து கிஃப்ட்டுக்கு கூட சில்ட்ரன்ஸ்க்குலாம் கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே நிறைய பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பொருள் உதவி, பண உதவி செஞ்சுருக்காங்க. அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த சபையின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் ஜெபங்களும். நெக்ஸ்ட் பிகினருக்கு பிரைஸ் கொடுக்கறதுக்காக வெல்கம் ஸ்பீச் வந்து ஒரு நோட்ல வாசிச்சேன். பிரதர் ஜெபகுமார் பென்யமின் அவர்கள் முன்பதாக வந்து பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரைஸ் கொடுக்கும்படி அன்போடு அழைக்கின்றோம். பிரதர் ஜெபகுமார் பென்யமின் அவர்கள் சீக்கிரமாக முன்பதாக வரும். ஜெயம் பிஎம் மினிஸ்ட்ரியின் ஸ்தாபகரும், அதாவது அவங்க மிஸ்ஸஸ் ஜெபகுமார் பென்யமின் அவங்க வந்து முன்பதாக வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் மேரி பியூலா அவர்கள். ரவிஷா எஸ்லே, ஜோஃபினா சிருஷ்டி, பாண்டீஸ்வரி, மகாஸ்ரீ, ஜெஸ்வின் ஜேம்ஸ்,
Jency Young. Nishwant Raj. Jency Young. Nishwant Raj. Pranish. शोभाका शोभाका திரும்ப சொல்லு குழந்தைகள்லாம் திரும்பி நிற்க சார் Next, Nishwant Raj. Next, Pranav Krishna. ஜோஷுவா Pranav. Pranav வர Krishna. குழந்தைகளை கேமரா Next is Shayan A. Shayan A. Jason. Jason Wilson. Persia. Joshua R. Persia. Joshua R. Wesley Richardson. Prize கொடுத்து next primary students சிஸ்டர் அன்புராணி அவர்களை முன்பதாக அழைக்கின்றோம். பிரைமரி let's welcome sister Anurani on stage. BPC surveillant assistant. Okay, Ashifa A. Next to Priyadarshini. Daksha Sri. எல்லா குழந்தைகளுக்கு வந்து கிளாப் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். Daksha Sri. Jessica. Danshika. Tarun. Shervin. பரிசுகளை வழங்கிய சிஸ்டர் அன்புராணி அவர்களுக்கு நன்றி. சிஸ்டர் செல்வி சேகர் அவர்களை ஜூனியர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு பரிசுகளை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். சுஜிதா சாரி அதுல்யா பரத் Eva Ashley age Ashley Dayal Mithilesh Manikam Nadia RS Nadia L Lovely Roshan Sarah Evangeline Joyce GS Yes, Joshni. Joshni. Joshni.
திவாகர் அண்ணா அவர்களை சீனியர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு பரிசுகளை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். பிரதர் திவாகர், பவித்ரா, என் பவித்ரா, நித்திலன் சாமுவேல், நிஷாந்த் மலர், சிவகணேஷ், நேஹா பிவி, கார்த்திகை பிரியா, அனுஸ்ருதி, ஜெஃப்ரி, அனுஸ்ருதி, டீச்சர்ஸ்க்கு பிகினர் டீச்சர் ஜோஷ்வா, பாஸ்டர் அகஸ்டின் ஜோசப் பெத்தேல் ரிவைவல் சர்ச் சபையின் போதகர் அவர்களை டீச்சர்ஸ்க்கு பரிசுகளை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். பாஸ்டர் அகஸ்டின் ஜோசப், கெட்சி, பிகினர் ஜோஷ்வா, primary teachers Getsi and Lavanya, Getsi, Lavanya, அடுத்ததாக ஜூனியர் டீச்சர் கிங்ஸ்பெல் ஆண்டி. Senior teacher Sister Jairani. Okay, next volunteers பணியாற்றிய Brother Jeniston, Brother Divagar, next children Saloni, and Joshni. Prize வாங்காம வேற யாராவது இருக்கீங்களா? ஜோஷ்னி, பிரைஸ் வாங்காம யாராவது இருக்கீங்களா? ஆமா, மோகன்ராஜ், பிரைஸ் வாங்காம யாராவது இருந்தீங்கன்னா
இரவு ஜெபத்தில் வந்து லீட் பண்ணி நடத்துனதான அகஸ்டின் ஜோசப் அவர்களுக்காக நம்ம சின்ன பிரைஸ் உற்சாகப்படுத்துறதுக்காக. ஆன்லைன் ப்ரேயர் நடந்துச்சு 10 மணிலேருந்து 6 மணி வரையும், 9 மணிலேருந்து 3 மணி வரையும் 6 மணி நேரம் ப்ரேயர். ஏப்ரல் 30 அதில் வந்து லீட் பண்ணவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்க விரும்புகிறோம் நாங்கள். பாஸ்டர் அகஸ்டின் ஜோசப். அடுத்ததாக பிரதர் செல்வகுமார். பிரதர் வனசீலன். பிரதர் வனசீலன், மிஸ்டர் வனசீலன். இன்னும் 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். பிரைஸ் மட்டும்தான். சில்ட்ரன் கேம்ப் வந்து நடந்துச்சு. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த JMTM மினிஸ்ட்ரியின் ஸ்தாபகர் மற்றும் அவர்களது மனைவி மிஸ்டர் ஜெபகுமார், மிஸ்ஸஸ் மேரி பியூலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சில்ட்ரன் கேம்ப் மே 10 அன்னைக்கு நடந்துச்சு. அதில் வந்து நடத்தி கொடுத்த 2 பேருக்கும் நன்றி. இன்னொன்று முக்கியமான தேங்க்ஸ் வந்து சொல்ல மறந்துச்சு. அதாவது இந்த குழந்தைங்களாம் இங்கே வரணும்னா அதுக்கு காரணம் வந்து பேரண்ட்ஸ். அவங்க பேரண்ட்ஸ் தான் இங்கெல்லாம் அனுப்பி வச்சாங்க. நாங்கள் ப்ரைஸ் கொடுக்கணும், அவங்க பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஆனால் குழந்தைங்க வாங்கினாலே பேரண்ட்ஸ் வாங்கின மாதிரி தான், அப்படிதானே? ஸோ வந்து குழந்தைங்களை அனுப்பி வச்சு பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 நன்றி. எல்லாரும் இப்போ வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் டைரக்டர் அவர்களுக்கு சிஸ்டர் ஷோபா யுவராஜ். முடிவு ஜெபம் பாஸ்டர் அலெக்ஸ். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு தேங்க்ஸ் நன்றி சொல்லி இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, வந்து எல்லாம் வந்துருந்தீங்க. எல்லாரும் பாராட்டலாம். ஸோ எல்லாம் யாரும் வெளியே போயிட வேண்டாம். எல்லாருக்கும் உணவு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அவங்க யாரும் நீங்கள் போகக்கூடாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பெரியவங்களும் இருந்து சாப்பிட்டு கடந்து போக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம். மகா பரிசுத்தமும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விதமாக இந்த சிறுவர் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைத்து பெரியவர்கள், சிறியவர்கள், குடும்பங்கள் எல்லாரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். அப்பா ஆண்டவரே, அருகாமல் உள்ள பிள்ளைங்க எவ்வளோ ஆண்டவரே இந்த ஊழியத்தில் வந்து சப்போர்ட்டாக வந்து நின்ற பிள்ளைங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சின்ன பிள்ளைங்களை அன்போடு அனுப்பி வைத்த பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல வந்து பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. 2 வார காலங்கள் அன்றரை இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தந்தீங்க. அதற்காக நன்றி. எங்களுக்காக ஆண்டவரை கொடுத்தவர்கள், ஜெபித்தவர்கள், ஒத்துழைப்பு தந்தவர்கள், ஆண்டவரே பண உதவி செய்தவர்கள், பொருள் உதவி செய்தவர்கள், இதற்காக நேரம் எடுத்து செலவு பண்ண எல்லா பிள்ளைகளையும் தனித்தனியாய் ஆசீர்வதிங்க. அப்பா அந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்னவென்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம்மோடு உலகத்திற்கு பிரசனவான்களோடு கர்த்தருடைய கிருபையின் மாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. எல்லாருக்கும் நன்றி, வணக்கங்கள். எல்லாரும் சாப்பிட்டு இருந்த அன்போடு இருந்து சாப்பிட்டு கடந்து போக உங்களுக்கு கேட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஒரு குரூப் பண்ண எடுத்துக்கிறோம். எல்லாரும் சின்ன பிள்ளைங்களும் முன்னாடி வரக்கூடிய அப்படி கிட்ட கையில் வச்சுக்கங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். நீங்கள் அப்படி